வழி இல்லை, அப்படி சொல்லி தான் போகணும், மீறி தான் பண்ணணும். சரி என்ன பண்ணலாம், பசங்களுக்கு கூப்பிட்டு பேசி அந்த 70,000 பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிடலாமா? 70,000 வாங்கி செலவு பண்ணியா? 2.5 வருஷத்துக்கு முன்னே பத்திரத்தை கொடுத்துட்டு 70,000 முழுசா வாங்கினா விட்டு விட்டா தேவைப்படும் போது வாங்கிக்கிற. 5,000 10,000 2,000 75,000 இல்ல உங்ககிட்ட இப்ப கடன் சொல்றது 70,000 சொல்லிருப்பாங்க. நீ சின்ன காசு கூட அங்க கிடையாது. சரியா? இப்ப அந்த பத்திரத்தை அந்த இடத்துக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ நம்பனா நம்பு, நம்பாட்டி போ. உனக்கு இப்போ மருத்துவ செலவு இருக்குது, நீ அந்த மருத்துவ செலவுக்கு ஆளாக போற. சரியா? அந்த மருத்துவ செலவை பார்த்துக்கணும். ஒண்ணு. 2வது விஷயம், மருத்துவ செலவுங்கிறது ஒண்ணு. 2வது விஷயம், அந்த இடம், அந்த பத்திரங்கிறது உன் கையை விட்டு அந்த இடம் போயிடும். நீ அந்த இடத்த எப்படியாவது மீட்டு பத்திரம் பண்ணி வச்சினா உனக்கு நிற்கும். இல்லைன்னா உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உன் பிள்ளைங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உன் பண்டாட்டிகளுக்கு பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நீ யாரை நம்பி கொடுத்து வச்சுக்கிறியோ அவங்களே உனக்கு, நீ யாரை நம்பி கொடுத்து வச்சுக்கிறோ அவங்களே உனக்கு பங்காளியே பகையாளி ஆகணும். பங்காளியே பகையாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதே மாதிரி நீ சொன்ன மாதிரி என் பங்காளியே பகையாளி தான் உட்காருவேன் இந்த பத்திர சம்பந்தமா. அதனால முடிஞ்ச அளவுக்கு உன் பத்திரத்தை வாங்கி உன் பசங்ககிட்டயோ உன் மன்னாடிக்கையோ கொடுத்துக்கோ. உன் பத்திரம் உன் கையில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை, அதை ஏன் வெளியில கொடுத்து வைக்கணும்? நீங்க வேலை 70,000 கொடுக்கல, ஒரு வயசு சோறு, ஒரு பழக்கம், ஒரு பேச்சு, ஒரு ஆசை வார்த்தை, ஒரு நம்பிக்கை, இது பேர்ல தான் நாங்க போனோம். இது பேர்ல தான் பத்திரத்தை கொடுத்தோம். அப்பப்ப பத்திரத்தை கொடுத்து வச்சுட்டு, அதாவது பத்திரத்தை நீ வச்சுக்கோ, எனக்கு பணம் கொடுன்னு நீங்க கொடுக்கல. சரியா? பத்திரத்தை வச்சு ஆமா இல்லை நீ தான் சொல்லணும். பத்திரத்தை வச்சுட்டு எனக்கு நீ பணம் கொடுன்னு போய் நான் போய் கடலுக்கு போய் நிக்கல. என் பொண்டாட்டிக்கு ஆஸ்பத்திரி செலவு, என் பிள்ளைக்கு கல்யாணம், என் மகனுக்கு கல்யாணம், அதுக்கு இதுக்கு இவன் போய் நிக்கல. சரியா? இவன் எதுக்கு போய் நிக்கல, எந்த தேவையும் செஞ்சதும் இல்லை. சரியா? இருந்தா தின்னுவான், இல்லைன்னா கம்பு வந்துருவான். அதுதான் இவன் பொழப்பு. அந்த பத்திரத்தை கொண்டு கொடுத்தது ஒரு சொல்லு, ஒரு வார்த்தை, ஒரு வயசு சோறு, ஒரு அடைக்கலம், ஒரு பாசம், இதுல நம்பி ஆமாவா இல்லையா? சரியா? இன்னைக்கு நம்பி போனது அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்களா? நீ நம்பி போனீங்களா, அவங்க உனக்கு நம்பிக்கையா இருக்கிறாங்களா? கொண்டாடி பார்க்க மாட்டா, உன் பிள்ளைங்க பார்க்க மாட்டா. நாங்க இருக்கிறோம் உனக்கு எத்தனையோ வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நிக்குது. சரி, ஏதாவது ஒரு வார்த்தை அம்மா நீ சொல்றது இல்லம்மா தப்புமான்னு சொல்லு. ஏதாவது ஒரு வார்த்தை இல்ல தப்புனா சொல்லு, நான் சொல்றேன். தப்புனா சொல்லு, நான் மன்னிக்கிறேன்.